வணக்கம் பிள்ளைகளே. இன்று டிபே கிட்ஸினூடாக யூடியூப் சேனலோடாக சேர்ந்திருக்கும் அத்தனை பிள்ளைகளுக்கும் நல்ல நாளாக அமையட்டும். இன்றைக்கு நாங்கள் செய்வோம் அழகான ஒரிகம பாணியில் அமைந்த ஒரு கைவேலையை. இது பாருங்க, டியூலிப் மலர். பிள்ளைகளுக்கு ஏற்கனவே நான் டியூலிப் மலரை செய்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது அப்படியே பார்க்கும்போது உண்மையான மலர் போலவே இருக்கும், ரொம்ப அழகான டியூலிப் மலர். இப்போ நாங்கள் செய்கிற வழியை உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் தானே, ஒரிகம பாணியில் எப்படி செய்யலாமெண்டு. உண்மையான மலர் போலவே இருக்கும், ரொம்ப அழகானதாக இருக்கும். கொஞ்சம் நாங்கள் செய்கிற முறைகளை வித்தியாசப்படுத்தி நாங்கள் செய்து கொள்ளலாம். ஆகவே இன்று நாங்கள் இந்த டியூலிப் மலரை உண்மையான டியூலிப் மலரை போல் எப்படி நாங்கள் செய்யலாம், அது மட்டுமல்ல நாங்கள் எந்த இடத்துலையும் இப்படி வைக்கக்கூடிய மாதிரி நான் செய்து காட்ட போகிறேன். ரொம்ப அழகான டியூலிப் மலரை எப்படி செய்கிறோன்னு சொல்லித்தரேன். இப்போ இதை செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறேன் 2 கடதாசிகளை எடுத்துருக்கிறேன். அதாவது மலரை செய்கிறதுக்கும் அந்த காம்பு பகுதியை செய்கிறதுக்கும். இப்போ மலரை செய்கிறதுக்கு சென்டிமீட்டர் 5 நீளமாக அகலமும் கொண்ட ஒரு சதுர பக்கமாக நான் வெட்டி எடுத்துருக்கிறேன், சதுரமாக எடுத்துருக்கிறேன். இப்போ காம்பு பகுதி செய்கிறதுக்கு 20 சென்டிமீட்டர் நீளமாக அகலமும் கொண்டதாக ஒரு கடதாசியை நான் வெட்டி எடுத்து வைத்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சின்ன கடதாசியை எடுத்து நாங்கள் இப்போ 2ஆக மடிக்கணும். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பூ செய்யும்போது எங்களுக்கு கொஞ்சம் புதுசாக நிறைய தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது. இப்போ நாங்கள் முதல்ல இப்படி மடித்து அதன் பிறகு மற்ற பகுதியிலையும் மடித்து கொள்ள வேணும். இப்போ பாருங்கள், கடதாசியின் 4 பக்கம் இருக்குது தானே, இந்த பகுதியை எடுத்து சரியாக நடுவில் இப்படி வர மாதிரி இப்படி நாங்கள் மடிக்க வேணும். 4 மூலைகளையும் இப்படி நாங்கள் மடித்து எடுத்துக்கொள்ள வேணும், மிக சரிசமமாக. இப்போ சரி, இப்போ பார்த்தீங்களா, இப்போ ஒரிகம பாணியில் இதுக்கு ரொம்ப அழகானது. இப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லது போல் இப்போ பாருங்கள், தபால் உரை போல் இருக்குது தானே. இப்போ நாங்கள் இதை இப்படி 2ஆக மடிக்கணும். திரும்பவும் பாருங்கள். இனி மற்ற பக்கம் திருப்பி, அதாவது மாற்றக்கூடாது, கீழ் மேல் பக்கம் மாற்றாமல் இப்போ நாங்கள் மடித்திருக்கிற பக்கமாகவே இப்போ பாருங்கள் திருப்பி இந்த பக்கமும் நாங்கள் ஒருக்கா மடிக்க வேணும். அதாவது பேப்பர் பக்கத்தை மாற்றாமல், கடதாசி பக்கத்தை மாற்றாமல் இப்படி உள்பக்கமாகவே நாங்கள் 2 முறைகளையும் மடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், அதுக்கு பிறகு இப்போ பாருங்கள், இந்த நடுப்பகுதி பாருங்கள், எங்களுக்கு ஒரு க்ராஸ் போல் வந்திருக்கு தானே. 4 பக்கமும் இப்படி கோடுகள் விழுந்திருக்கு தானே. அதுபோல் பாருங்கள், 6 பக்கம் வர மாதிரியும் கோடுகள் விழுந்திருக்கு தானே. அதை எடுத்து இப்படி மடிக்க வேணும். இப்போ பாருங்கள், ஒரு முக்கோணம் மாதிரி வருது. சரியா? இப்படி நாங்கள் மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ முதல்ல நாங்கள் ஏற்கனவே மடித்தோம் தானே, அதாவது சதுரமாக மடித்திருந்தோம் தானே. அதுபோல் இப்போ இந்த பக்கமும் நாங்கள் திருப்பி மடித்திருக்கணும். இப்படி நாங்கள் முக்கோணம் வர மாதிரியே மடித்து கொள்ளணும். இப்போ நல்லா பாருங்கள், சரியாக எங்களுக்கு இந்த கோடுகள் சரியாக விழுந்திருக்கு தானே. முக்கோணம் 2 எப்படி வருமோ அதுபோல் இப்படி மடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ மேசை மேலே நாங்கள் இப்படி வைத்தா பாருங்கள், இப்போ கோடுகள் மேல் பக்கமாக தெரியுது தானே. அதை எடுத்து இப்படி 2 பக்கம் பிடித்து இதை உள்பக்கமாக இப்படி மடிக்கும்போது இப்போ பாருங்கள், இப்படி அழகான ஒரு சதுர அமைப்பு எங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ 1 2 3 4 வருது. அப்போ பெரிய ஒரு சதுரத்தில் சின்ன சதுரங்கள் 4 வருது. இப்போ பாருங்க, ஒரு உயரமான மலரை செய்கிறதுக்கு, ஒரு இயற்கை மலரை போல் செய்கிறதுக்கு எவ்வளோ அழகான ஒரு அமைப்பு கிடைத்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நிறைய பூ வகைகளை நாங்கள் செய்யலாம். இதுதான் உயரமான பூ.
இதுதான் நாங்கள் செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாணி. இப்போ இந்த டியூலிப் மலரில் பாருங்கள், நாங்கள் 2 பக்கமும் ஒட்டிக்கொள்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இதனுடைய இதழ்கள் வந்து மேல் பக்கம் வரணும். இப்போ பாருங்கள், கடதாசியினுடைய இந்த பக்கம் இந்த இந்த பகுதியை நாங்கள் இப்போ நான் உங்களுக்கு செய்து காட்டுறது போல் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறேனே பாருங்கள், இந்த இதழ்கள் எப்படி வரணும்னு. இப்போ இந்த பூவினுடைய மேல் பகுதியையே கொஞ்சம் மடிக்கணும். சின்ன ஒரு முக்கோணம் வர மாதிரி நாங்கள் மடித்துக்கொள்ளணும். சின்னமாக, அதாவது மேலே கொஞ்சமாகவும் கீழே சின்னதாகவும் வர மாதிரி இந்த கோடுகள் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சமாக நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். அதே போல் மற்ற பக்கத்திலிருந்தும் நாங்கள் உள்பக்கமாக கொஞ்சம் முழுமையாக இல்லாமல் ஒரு சின்னதாக நாங்கள் மடித்துக்கொள்ள வேண்டும். இதை இப்போ நீங்கள் அழுத்தி கொள்ளுங்க நல்லா. இப்போ சின்ன பிள்ளையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நாங்கள் ஒரு ரூலரை வைத்தோ அல்லது இப்படி கையாலேயோ அழுத்தி கொள்ளலாம். இனி அடுத்த பக்கம் திருப்பி அதையும் இப்போ நாங்கள் செய்தது போல் கொஞ்சமாக திருப்பி உள்பக்கமாக திருப்பி அழுத்தி கொள்ளுங்க. 2 பக்கமும் இப்படி செய்யணும். இப்போ விளங்குதா? அதுக்கு பிறகு பார்ப்போம். இப்போ இந்த வேறொரு கடதாசியில் நாங்கள் இதை வந்து இணைக்கணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, இந்த 2 பக்கமும் சின்னதாக நாங்கள் ஒரு சின்னதாக நாங்கள் கட் பண்ணணும். இதை இப்படி கொஞ்சம் வெட்டி கொள்ளணும். இப்போ நான் செய்து காட்டுறது மாதிரி ரொம்ப பெருசாக வெட்டக்கூடாது. சின்ன பக்கமாக நாங்கள் கொஞ்சமாக வெட்டி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் எப்படி ஒரு கடதாசி செய்து கொள்ளலான்னு பார்க்கலாம். அதாவது ஒரு காம்பு போன்ற அமைப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு பெரிய அளவில் எடுத்தனே இந்த கடதாசியை. முதல் நாங்கள் செய்ததை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதை திரும்பவும் நாங்கள் மடித்து திரும்பவும் திருப்பணும். இப்போ பாருங்கள், இந்த 2 பக்கங்களையும் இதை இப்படி மடிக்க வேணும். உள்பக்கமாக மடித்துட்டு அழுத்தி கொள்ள வேணும். 2 பக்கமும் இப்படி சரிசமமாக நாங்கள் உள்பக்கமாக மடித்து கொள்ள வேணும். இப்போ பார்த்தீங்களா, இந்த பக்கம் எடுத்து 2 பக்கமும் இப்படி உள்பக்கமாக மடித்து கொள்ள வேணும். இப்போ பார்த்தீங்களா, அழுத்தி கொள்ளுங்க. இனி எங்களுக்கு பார்க்கும்போது இப்போ கீழ்ப்பக்கம் இருக்குத்தானே, இந்த இறுதி கீழ்ப்பகுதியை நாங்கள் இப்படி மடித்து கொள்ளுவோம். இந்த பக்கமாக உள்பக்கமாக மடித்து கொள்ளுவோம். இப்படி 2 பக்கம் மடித்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், மடித்து நாங்கள் அழுத்தி கொள்ள வேணும். இப்போ 2 பக்கம் நாங்கள் மடித்தோம் தானே, இன்னொரு முறையும் நாங்கள் மடிப்போம். இப்போ இந்த பக்கம் மடித்தோம், இந்த பக்கம் மடித்தவும். இப்போ இந்த பக்கம் இருந்து நாங்கள் மடிப்போம். உள்பக்கமாக நாங்கள் மடிப்போம். இப்படி அதே போல் மற்ற பக்கத்தையும் மடித்துக்கொள்ளுவோம். அழுத்தி கொள்ளுவோம். நல்லா இப்படி நல்லா அழுத்தி கொள்ளுவோம். இனி நாங்கள் பார்ப்போமே. இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் எதுவுமே இல்லை, எந்த கோடும் தெரியலை. இப்போ எல்லா கோடுகளும் உள்பக்கம்தான் எங்களுக்கு தெரியுது. இனி நாங்கள் இப்போ இதெல்லாம் மறைக்கணும், இந்த கோடுகளை மறைக்கணும். ஆகவே இப்போ நீள பக்கமாக இருக்குது தானே, இதில் இந்த மூலையில் கொஞ்சம் இப்படி நான் செய்து காட்டுறது போல் இந்த கோடு இந்த கோடுக்கு வர மாதிரி சரிசமமாக நாங்கள் மடித்துக்கொள்ளணும். இப்போ விளங்குதா உங்களுக்கு? இப்போ நேராக மேல் வரையும் நாங்கள் மடித்துக்கொள்ள தேவையில்லை. கொஞ்சமாக இப்போ நான் செய்து காட்டுறது மாதிரி நீங்கள் மடித்துக்கொண்டால் போதும். அதன் பிறகு அழுத்தி கொள்ளுங்க. அது பிறகு பாருங்கள், இப்படி இருக்கிறத 2 நாங்கள் இப்போ மடித்துக்கொள்ள வேணும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ 2 மடித்து கொஞ்சம் இப்படி அழுத்தி எடுத்து பாருங்க. அதுக்கு பிறகு இந்த பூவை நாங்கள் செய்து வைத்திருக்கிற பூவை நாங்கள் அதனோட இணைக்கணும். இப்போ கீழ்ப்பக்கத்தை கொஞ்சம் நாங்கள் மேல் பக்கமாக மடக்கி அதையும் அழுத்தி கொண்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த பூவை கொஞ்சம் இந்த இதழ் விரிகிற மாதிரி நாங்கள் இப்படி கொஞ்சம் விரிப்போம். சரியா? விரிக்கும் போதும் பாருங்கள், பிள்ளைகளுக்கு விளங்குதா?
சின்ன ஒரு சதுரம் போல் ஒரு அமைப்பு வருது பார்த்தீங்களா? இந்த சதுரத்தை நல்லா பாருங்கள். இப்படி இப்படி மடித்துக்கொள்ளுங்க. இப்போ நான் செய்கிறது மாதிரி இப்படி இப்படி கொஞ்சமாக நாங்கள் நிறைய நீங்கள் மடிக்க தேவையில்லை, கொஞ்சமாக மடித்துக்கொள்ளுங்க. அதன் பிறகு இந்த 4 மூலையிலையும் பாருங்கள் ஒரு முட்டு போல் வருது. இதை அழுத்திக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் முதல்ல செய்த மாதிரி இந்த நடுப்பகுதிக்குள்ளே இந்த காம்பை நாங்கள் இப்படி வைத்துக்கொள்ளலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு எங்களுடைய டியூலிப் மலர். நாங்கள் இது செய்கிறதுக்கு கம் பாவிக்க இல்லை, நிறைய நாங்கள் பொருட்களை பாவிக்க இல்லை, ரொம்ப ஒரு நூல் கூட நாங்கள் பாவிக்க இல்லை. சரியா? இதுதான் சொல்கிறது. ஒரிகம் பாணியில் செய்கிற முறைகளுக்கு இப்படி தான் ரொம்ப இலகுவாக செய்யலாம். அதை உண்மையான ஒரிகம் பாணியில் கலை அம்சங்களை கைவினைகளை செய்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமானது. இது ஒரு மேஜிக் போல் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது. இது போல் இன்னும் நிறைய நாங்கள் கைவேலைகளை உங்களுக்கு செய்து காட்டுவோம். நீங்கள் டிபி கிட்ஸ் எங்களுடைய யூடியூப் சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் பாருங்கள், தொடருங்க, லைக்ஸ் போடுங்க. வணக்கம் பிள்ளைகளே.